காரைக்குடியில் சீமான் நிச்சயமாக சீமான் வெற்றி பெற்று விடுவான் பல பத்திரிகையாளர்கள் பேசுகிறார்கள். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இருப்பதிலேயே 4 முனை போட்டி மிகவும் கடினமான போட்டி காரைக்குடியில் தான் நடக்க போகிறது அப்படின்ற ஒரு கருத்துக்களும் எழுகிறது. சீமானினுடைய இந்த 4 முனை போட்டியில் சீமான் வெல்வாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஆரம்பத்து காலத்திலேயே இப்போவே எழ ஆரம்பிச்சிடுச்சு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நாம் தமிழ் மேடையில அந்த மக்களுக்காக இன மக்களுக்காக பேசியவர்கள் அப்படிலாம் பாத்தீங்கன்னா தடாரகி மையா, அதே போல ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இருக்காங்க. இன்னைக்கு அவங்க பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு இந்த தேர்தலில் ஆதரவு அப்படின்ற மாதிரியான மனநிலை எடுக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் மீது உள்ள நம்பிக்கை அவர்களுக்கு குறைகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. தடா ரஹீம் ஐயா அவர்கள் எப்படி அரசியலுக்குள்ள வந்தாரோ அவருக்கு எப்படி தடா ரஹீம் அப்படின்னு பேர் வந்ததுன்றதும் ஊர் இருந்த ஒரு விஷயம். அதே போலதான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய விஷயத்திலும் அண்ணன் வேட்பாளராக காரைக்குடியில் இறங்கிய பிற்பாடு அண்ணன் அங்க ஒரு முனையாயிட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு முனைன்னு ஒன்னே ஒரு முனைதான் இருக்கு, அதை நான் சொல்ல முடியும். இன்னொரு பக்கம் டிவிகேவினுடைய நான் சொன்னேன் இல்லையா, வாழும் விஜயகாந்த் என்று அவர்களால் சொல்லப்படுகிற நபர். ஆனா உண்மையில் பாத்தீங்கன்னா களப்போராளி அப்படின்னே சொல்லலாம். எனக்கு கல்வியாளர்கள் பல பேர் அந்த பக்கம் பழக்கத்துல இருக்காங்க, மக்கள்ல பழக்கத்துல இருக்காங்க. அவரை பற்றி நெகட்டிவ் அப்ளிகேஷன்ஸும் மக்கள் மனசுல இருக்கு. ஆனா அவர் ஜாதிய அடையாளத்தை முன்னிறுத்துபவர் அப்படின்னு தெளிவா மக்கள்ல என்கிட்ட பல பேர் பேசியிருக்காங்க. எதிராளி எந்த இடத்துல வீக்கா இருக்காங்களோ அந்த இடத்துல நம்ம போய் நம்மள வைக்கணும். யாரு வீக்கா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமாக காங்கிரஸ் முதல்ல வீக். நீங்க தான் காங்கிரஸ் கோட்டைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. காங்கிரஸில் விழுந்து விட்டது பெரும் ஓட்டை. ஏன் கார்த்தி சிதம்பரம் அவர்களுடைய பேச்சே அதற்கு சாட்சி. யாருமே எதிர்பார்க்கல ஈரான் மேல குண்டுமலை பொழியப்படும், கமேனி அவர்கள் இறந்து விடுவார்கள். யாருமே எதிர்பார்க்கல, நமக்கு பெரும் துயரம். ஆனால் இயற்கை என்ன செய்யணும் யாராலையும் எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் கல்வியாளர் சூரியசேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோ. நலமா இருக்கீங்களா? நலம் சகோ. சரி, இப்போ பாத்தீங்கன்னா மணியரசன் ஐயா அவர் தமிழ் தேசிய பேர் இயக்கம் சொல்லிட்டு ஒரு இயக்கம் வச்சிருக்காரு. அதன் மூலயமாக நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தலில் தாங்கள் சார்பாக நிற்கிறோம், அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இத்தனை நாள் உடன் பயணித்தவர், தமிழ் தேசிய கருத்துக்களுக்காக போராடக்கூடிய ஒரு நபர். இன்னைக்கு முதல் முறையாக தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு அதாவது ஆதரவு கேட்கிறார் அப்படின்னும் போது தேர்தல் வலுப்பெறுகிறது, நாம் தமிழர் கட்சி வளர்ந்து விட்டது அப்படின்ற ஒரு காரணமா அப்படின்ற கேள்வி இருக்கு. அதாவது நாம் தமிழர் கட்சி வளர்ந்து விட்டதான்றதை தாண்டி இந்த இடத்துல அழிந்து விடக்கூடாது என்பதற்காக வேறாக இருந்து வந்தவர்கள்னு அவங்க மணியரசன் ஐயாலாம் வேறா இருந்தவங்க. இந்த நேரத்தில் நம்ம போட்ட விதை நல்லா செடியாக வளர்ந்து நிற்குதுன்னும் போது இதற்கு நம்ம எப்படி இன்னும் மெருகேற்றணும், எப்படி நம்ம உயிர் கொடுக்கணுன்ற எண்ணத்தில் தான் அவங்கள மாதிரி ஆட்கள் வராங்க. இந்த தோட்டக்காரராக இருந்தவர்கள் அவங்கள மாதிரியான ஆட்கள் தான். இப்போ அண்ணன் இந்த அளவுக்கு ஒரு மாநாடு பிரமிப்பான ஒரு மாநாடை நடத்தி முடிச்ச பிற்பாடு இந்த கனிகள்லாம் இருக்க வேண்டிய நேரத்தில் மற்றவர்களால் அது கோடலை கொண்டு அறுத்து விடக்கூடாதுன்றனால இந்த மாதிரி பயணித்தவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். இல்லை, இப்போ ஐயா அவர்கள் ஒரு பக்கம் ஆதரவு தெரிவிக்கிறார், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உடனே பயணித்தவர்கள், அதாவது நாம் தமிழ் மேடையில் அந்த மக்களுக்காக இன மக்களுக்காக பேசியவர்கள் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா தடாரகி மையா, அதே போல் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இருக்காங்க. இன்னைக்கு அவங்க பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு இந்த தேர்தலில் ஆதரவு அப்படின்ற மாதிரியான மனநிலை எடுக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் மீது உள்ள நம்பிக்கை அவர்களுக்கு குறைகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. இங்கே வலு பெறுகிறதுனா அப்போ இந்த இடத்தில் குறைகிறதா அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நாம் தமிழருக்கான வலுவாக அவர்கள் தமிழ் தேசியத்தின் கொள்கையை வைத்துக்கொண்டு பயணித்தார்களா அப்படின்றதுக்கும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அண்ணன் கொண்டு வரக்கூடிய வளர்ச்சி திட்டங்களை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு ஜாதி ஒழிப்பு இந்த மாதிரியான எண்ணங்களோ இந்த சுற்றுச்சூழலை பற்றி அண்ணன் எடுத்துக்கொண்ட கொள்கைகளுக்காகவே கூட வந்தவர்களான்ற நோக்கத்தோடு நம்ம பார்க்கணும். இப்போ தடா ரஹீம் ஐயா அவர்கள் எப்படி அரசியலுக்குள்ள வந்தாரோ அவருக்கு எப்படி தடா ரஹீம் அப்படின்னு பேர் வந்ததுன்றதும் ஊர் இருந்த ஒரு விஷயம். அதே போலதான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய விஷயத்திலும் இப்ப இவர்கள் வேறு சில காரணங்களுக்காக நிர்பந்தத்தின் பேரிலோ அல்லது தன்மேல் எதுவும் பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது அப்படின்ற ஒரு அடிப்படையிலுமா அவங்க இன்னொரு கட்சியில போய் ஆசுவாசப்படுத்தியதற்கான நேரமாக கூட அவங்க அதை எடுத்துட்டு இருக்கலாம் அப்படின்றத நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த நேரத்தில் எதிர்கட்சிகள் ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய நாம் தமிழரையும் சரி திராவிடத்தையும் சரி எப்படியாவது வளர்த்து விடணுன்றதுக்காக சில காய்களை விவரமாக நகர்த்திக்கிட்டே தான் இருப்பாங்க. சில சமயம் நம்மளுடைய சில சிலிப்பர் செயல்கள் போல அங்கே சில பேர் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம். இவர்கள் எந்த நோக்கத்தில் அங்கே சென்றிருக்கிறார்கள் என்பது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்.
கண்டிப்பா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, காரைக்குடியில் சீமான் நிச்சயமாக சீமான் வெற்றி பெற்று விடுவான். பல பத்திரிகையாளர்கள் பேசுகிறார்கள். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, இருப்பதிலேயே 4 முனை போட்டி, மிகவும் கடினமான போட்டி காரைக்குடியில் தான் நடக்க போகிறது அப்படின்ற ஒரு கருத்துக்களும் எழுகிறது. சீமானினுடைய இந்த 4 முனை போட்டியில் சீமான் வெல்வாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஆரம்பத்து காலத்திலேயே இப்போவே எழ ஆரம்பிச்சிடுச்சு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த காரைக்குடியில் 4 முனை போட்டி அப்படின்னு சொல்கிறத நான் ஆக்சுவலாக காரைக்குடியில் வந்து பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேட்டால் இருமுனை போட்டி அப்படின்னு தான் நான் காரைக்குடியில் பார்க்குறேன். அதுவும் அண்ணன் வந்து வேட்பாளராக காரைக்குடியில் இறங்கிய பிற்பாடு அண்ணன் அங்கே வந்து ஒரு முனையாயிட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு முனைன்னு ஒன்றே ஒரு முனை தான் இருக்குது, அதை நான் சொல்ல முடியும். மற்ற தொகுதிகளில் தமிழ்நாட்டில் 233 ஏனைய தொகுதிகளில் இந்த 4 முனை போட்டின்றது இருக்குது. குறிப்பாக நம்ம வேட்பாளர்கள்லாம் பல்வேறு இடங்களுக்கு போகும்போது மக்கள் அவங்களுக்கு தெரிவிச்சிட்டு வர ஆதரவு, இந்த நியூஸ் 24/7 தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் பேசினது இதெல்லாமே நமக்கு வந்து எழுச்சியாக தெரிகிறது. அப்படிதான் நான் இதை பார்க்குறேன். இல்லை, இங்கே 2 முனை ஏன் சொல்றீங்க? 4 முனை, 4 வேட்பாளர்கள், 4 கட்சிகளை சேர்ந்தவர்கள் நிற்கத்தான் போகிறார்கள். அதுவும் சீமானவர்கள் அந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படின்னும் போது கூடுதலாக பலம் பொருந்தியவர்கள் தான் நிச்சயமாக நிற்பார்கள். உதாரணத்துக்கு ராஜா அவர்களினுடைய சொந்த தொகுதியாக இருக்கு. டிவிகே பக்கம் டாக்டர் பிரபு என்பவர் கள போராளியாக அந்த இடத்தில் வந்து ஒரு வாழும் விஜயகாந்தன் அவர்களால் ப்ரமோட் செய்யப்படுகிறார். இதையெல்லாம் நீங்க எப்படி பார்க்குறீங்க? இப்போது இது கூட இன்னும் 2-3 விஷயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சிவகங்கை தொகுதியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய அவர் கார்த்தி சிதம்பரம் அவர்களுக்கு கீழே வரக்கூடிய ஒரு தொகுதி தான் இந்த காரைக்குடி தொகுதி. அப்படி காங்கிரஸுடைய கோட்டைன்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். பிஜேபி காங்கிரஸ் பலம் பொருந்திய ஒரு இடமாக தான். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து திமுகவை சேர்த்துக்கோங்க, அதிமுக சேர்த்து எல்லாம். நான் எப்படி பார்க்குறேன்னா, கல்வியாளராக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்திருப்போம், நம்ம ஒரு டேட்டாவை கையில் வச்சுருப்போம். அவங்க 1991 60% மேலே வாக்கு செலுத்துகிறாங்க. அந்த கட்சி ஆட்சிக்கு வருகிறது ஜெயலலிதா ஆட்சி அவர்கள் என்னென்னா, அந்த ராஜீவ்காந்தி அவர்களுடைய படுகொலைக்கு பிற்பாடு அவர்களுக்கு வந்து அந்த மனிதாபிமானத்தோடு அனைவரும் போட்ட வாக்கு, அதை யாரும் மறுக்க முடியாது. அஇஅதிமுக காரர்கள் மறுக்கிறாங்கன்னா அது அவர்களுடைய நிலையை தான் அது சொல்லுமே தவிர யதார்த்த உண்மை கள நிலவரம் அது வரல. 1991 1996 பார்த்தீங்கன்னா 62% மேலே அங்கே வாக்கு வந்து வெற்றி பெற்றவருடைய வாக்கு சதவீதம் இருக்குது அந்த காரைக்குடி தொகுதியில். அப்போ அவங்க என்ன நினைச்சிருக்கிறாங்கன்னா, ஊழலுக்கு எதிரான ஒரு சக்தியாக இருந்திருக்கிறாங்க மக்களுடைய தேர்வு. இது ரெண்டுமே எப்படி அவங்களுக்கு சிந்திக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காரைக்குடி மக்கள் அதிகம் படித்த மக்கள், படிப்பிற்காக அங்கே தகை சார்ந்த சில பல 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 புரவலர்கள் இருந்திருக்கிறாங்க. நமக்கு தெரியும். இன்றைக்கி ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, படியாத ஒருவரும் கூட திரைப்படத்தில் வந்து பல பேருக்கு தத்துவம் எழுதின ஒருவர் வந்து கண்ணதாசன் ஐயா அவர்கள் பிறந்த ஊர் அது. அதுக்கப்புறம் அழகப்ப செட்டியார் அவர்களுடைய பல்கலைக்கழகமும், அதுக்கப்புறம் ஏவி மையப்ப செட்டியாருடைய திரைப்பயணமும், இந்த மாதிரி படித்தவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவங்க 2 விஷயத்தை பார்க்குறாங்க. ஒன்று அன்பு, பேரன்பு கொண்டிருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். இன்னொன்று லஞ்சம், ஊழல், இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்க விரும்புகிறாங்கன்னு பார்க்குறேன். அதற்கு பிற்பாடு அவர்களுக்கு வந்தக்கூடியது பார்த்திங்கன்னா, அவங்களுடைய டேட்டா ஒவ்வொரு முறையும் அவங்க எடுத்துருக்கக்கூடிய அந்த சதவிகிதம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னா இன்னொரு பக்கம் ஏறணும் அல்லவா, அது நாம் தமிழர் பக்கம் ஏறிக்கிட்டே வருது. இன்னொரு பக்கம் டிவிகேவினுடைய எதை நான் சொன்னேன் இல்லையா, வாழும் விஜயகாந்த் என்று அவர்களால் சொல்லப்படுகிற நபர், ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா களப்போராளி அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வாங்க, நான் எப்படி கேட்குறேன்னா, அவருக்கு நான் மாற்று கருத்து எதுவுமே வைக்கிறதுக்கு விரும்பலை. எனக்கு சில கேள்விகள் இருக்குது. அவர் வந்து ஒரு பல் மருத்துவர், நான் புரிந்துகிட்ட வரைக்கும் அவர் ஒரு பல் மருத்துவர். அவர் வந்து ஒரு 50 ரூபாய் கன்சல்டேஷன் ஃபீஸ் வச்சுருக்கேன், மக்கள் கேட்டதுனால 100 ரூபா ஃபீஸ் வச்சிருக்கிறேன் அப்படின்ற லெவலுக்கு வச்சிருக்கிறவர் ஏகப்பட்ட தொழில்நுட்பங்களை வைத்து வெளிநாட்டிலிருந்து வந்து இங்கே செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி யூடியூப்ல பிராண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு கல்வியாளர்கள் பல பேர் அந்த பக்கம் பழக்கத்தில் இருக்காங்க, மக்களில் பழக்கத்தில் இருக்காங்க. அவரை பற்றி சில நெகட்டிவ் அப்ளிகேஷன்ஸும் மக்கள் மனசில் இருக்குது. தவறான புரிதலா அல்லது எதிர்மறையான புரிதலை தெளிவாக வைத்திருக்கிறார்கள் எனக்கு தெரியல. ஆனால் அவர் வந்து ஜாதிய அடையாளத்தை முன்னிறுத்துபவர் அப்படின்னு தெளிவாக மக்கள் என்கிட்ட பல பேர் பேசியிருக்காங்க. இப்போ சீமானவர்கள் வாழும் விஜயகாந்த் அவர் எப்படி சொல்ல முடியும்? இல்ல, அதாவது வந்து அனுதினமும் விஜயகாந்த் அவர்களை பார்க்க போகும்போது எப்படி உணவு வந்து அந்த மக்களுக்கு கிடைக்காமல் அவங்க வரமாட்டாங்களோ, அதே போலதான் இவரை பார்ப்போருக்கெல்லாம் அந்த ஏரியா முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா உணவுகள் அடிக்கடி வந்து மக்களுக்கு போடுவது, நலத்திட்ட உதவிகள் வழங்குவது, இந்த வேலைகளை செய்யறாரு. சிறப்பு. அது காரைக்குடி மக்களுக்கே உண்டான ஒரு இயல்பு. இதுதான் வந்து செட்டிநாடு உணவுன்னு சொல்றோம். நம்ம உணவு பாரம்பரியத்தில் அவர்கள் அடித்துக்கொள். இப்ப பேலஸ்ன்னு வச்சிருக்காங்க ராஜாங்க, இந்த சுற்றுலாத்துறை எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து மக்கள் பார்க்கறவங்க இருப்பாங்க. அது ஒவ்வொரு மனிதருமே அங்க செய்யக்கூடியது. ஒருவர் தன்னை பிராண்ட் பண்ணிக்கிட்டு அதை சொல்லி வரும்போது இப்போ 1 10 ஆகும், 10 100 ஆகும், இவங்களே வச்சுட்டு இருக்காங்களே தவிர அங்க இருக்க
இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே ஒருவருக்கொரு உதவும் பாங்கு கொண்டவர்கள் தான். அங்கே இருக்கிற ஒவ்வொரு மக்களுமே இந்த மாதிரி கொண்டவர்கள் தான். அதில் எந்த பாகுபாடும் இல்லை. எப்போ ஒருத்தர் வந்து விஜயோட போட்டோ நின்று தன்னை கட்சியாக முன்னிறுத்துகிறாரோ அப்போ தான் அவருக்கு அந்த ஒரு மதிப்பையும் செல்வாக்கையும் கூட்டிக்க விரும்புகிறாரு நான் பார்க்குறேனே தவிர அவர் ஒரு சிறப்பாக ஒன்று செஞ்சதாக நான் பார்க்கவில்லை. இன்னொன்று, திரு சீமான் அவர்கள் அங்கே வேட்பாளர் என அறிவித்து விட்டார். இப்போது அங்கே களப்பணிகள் எவ்வாறு போய்கொண்டிருக்கிறது? அதாவது வேட்பாளர் என்பதை தாண்டி களப்பணிகள் என்பதுதான் முக்கியமான விஷயம். தேர்தலில் களப்பணிகள் என்னென்ன செஞ்சுட்டு இருக்காங்க? அதாவது இப்போ வந்து மக்களுடைய அடிப்படை தேவைகள்னு ஒன்று இருக்கும், அதில் புரிதல் ஒன்று இருக்கணும். அந்த புரிதலில் எம்எல்ஏவோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எம்எல்ஏன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவருடைய கடமை என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சகோ? அந்த மக்களினுடைய தொகுதி பிரச்சனை என்ன அப்படின்றத கேட்டறிந்து அவர்களுக்காக குரல் கொடுத்து அதை நிறைவேற்றுவது, அதுதான் உண்மை என்பது சட்டசபையில் அவர்கள் போய் பேசும்போது தான் தெரியும். அவங்க போய் பேசுறது தான் தெரியும். அதுதான் அவங்களோட மெஜாரிட்டி பார்ட். என்ன சொல்லுவோன்னா, டு மேக் த லா, எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரியா அவங்களால ஓவர்லுக் பண்ண முடியாது, ஒரு லெவலுக்கு ஓவர் சைட் பண்ணலாம். இதுதான் அங்கே பாயிண்ட். ஆனால் இங்கே அடிப்படை மக்களுக்கு வந்து அதற்கான புரிதல் கொடுக்கப்படலை. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ரோடு சரியில்லை, லைட்டு சரியில்லை, எம்எல்ஏவை கேட்போம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதற்கான கவுன்சிலர்கள் இல்லை, அதற்கான கவுன்சிலர்கள் அடிப்படைகள் இல்லைன்ற புரிதல் அங்கே மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். எப்படி கொடுத்துட்ருக்கோன்றது பார்த்தீங்கன்னா, 2025 மேயர் இருக்கிறார் முத்துதுரை அவர்கள், கரெக்ட். அவர் வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வராங்க அவருக்கு எதிராக. அவர் வந்து மேயராக இருக்க தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மனு சொல்கிறாங்க. அந்த மாமன்றத்தை அவங்க கூட்ட விரும்பலை, அப்படியே தள்ளி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க, மதுரை ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டில் நீங்கள் கண்டக்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி அந்த மெஜாரிட்டியை கூட்டிகிட்டு வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், எனக்கு ஒரு மேல் நம்பிக்கை இல்லை அப்படின்னு மேயருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தின் அன்று திமுக உறுப்பினர்கள் உள்பட நிறைய பேர் யாரெல்லாம் இதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்களோ அவங்களாம் கூட வரல. அப்போ என்னென்னா, அந்த ஆட்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தனால அது தள்ளி போகப்பட்டு விட்டது, அவர் வாழ்க்கை காப்பாற்றப்பட்டு விட்டது. இப்போ அதுவும் இந்த காரைக்குடி பார்த்தீங்கன்னா முதல் முறையாக அதை வந்து ஒரு மேயராக கொண்டு வந்து முதல் முறை மேயராக அவர் இருந்திருக்கிறார். அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, மக்கள் தங்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு நாங்கள் ஒரு இடம் தர மாதிரி தரோம், அதுலேயுமே பவர் பாலிடிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றது டிஎம்கேவை பற்றின குற்றச்சாட்டாக மக்கள்கிட்ட போயிருக்கு. அதை எடுத்து சொல்லும் களப்பணியில் நமது நாம் தமிழர் உறவுகள் நிறைய ஈடுபட்டிருக்காங்க. அப்போ மக்களுக்கு அந்த புரிதல் வருகிறது. எங்கே சென்றால் நமது குரல் ஒலிக்குமோ, எங்கே ஒலித்தால் நமது வேதனைகள் தீருமோ அப்படின்ற அந்த இடத்துல நம்ம போய் அதை அறிவுபூர்வமாக அவங்கள்ட்ட சேர்த்துட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் என்ன கேள்வியாக இருக்குன்னா, திரு சீமான் அவர்கள் கடந்த முறை திருவொற்றியூர் அதில் நின்னாரு, இப்போ மீண்டும் வந்து தன்னுடைய சொந்த மண் என்று சொல்லக்கூடிய காரைக்குடியில் நிற்கிறாரு. ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொரு இடங்களில் வந்து மாறி மாறி நிற்கும் போது எப்படி தான் பெரும்பான்மை இவருக்கு இவ்வளோ இருக்குன்றதே தெரிஞ்சுக்கிறது ஒரு சிரமமான விஷயமா இருக்கா இல்லைங்களா? இந்த இடத்தில் நாம் தமிழர் தவறுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு சார். அப்படி பார்த்தோன்னாக்க, முன்னாள் முதலமைச்சர் அமரர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் ஒரே ஒரு தொகுதியில் தான் போட்டி போட்டிருக்காங்களா? என்னென்ன இத்தனை தொகுதிகள் அவங்க மாறி மாறி போட்டிருக்காங்க. பர்கூரில் இருந்திருக்கிறாங்க, அப்புறம் ஆர்கே நகரில் இருந்திருக்காங்க, மாறி மாறி. அது வந்து தலைவர்களுக்கே உண்டான இலக்கணம். ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளுதல் தான் முக்கியம். ஒரு தனிப்பட்ட ஒரு கவுன்சிலரோ வார்டு உறுப்பினரோ அல்லது நான் இந்த ஏரியாவில் மட்டுமே சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய லெவலில் இருக்கிறவங்க அந்த பதவியை யோசிக்கலாம். இப்போ அண்ணன் மாதிரி ஒரு ஸ்டேச்சர்னு சொல்லுவோம், அந்த இடத்துல இருக்க தலைமை பண்பு இருக்கிறவங்க எங்கே நின்னாலுமே அவர்களுக்கு அந்த செல்வாக்கு இருக்கும். அடுத்த முறை அவங்க திருவொற்றியூரில் நின்னாலும், அடுத்த முறை அண்ணா நகரில் நின்னாலும், அடுத்த முறை எங்கு நின்றாலும் அவர்களுக்கு அந்த செல்வாக்கு இருக்கும். இந்த முறை காரைக்குடியை அவர்கள் தேர்ந்து எடுத்திருப்பதற்கு பல கணக்கு இருக்கும்ன்றது நான் உள்ளுக்குள்ள யோசிச்சிருக்கேன். என்ன கணக்குகள்? அதாவது எதிராளி எந்த இடத்துல, அதான் நான் சொன்ன முதல்ல 2 முனை தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எதிராளி எந்த இடத்துல வீக்காக இருக்காங்களோ அந்த இடத்துல நம்ம போய் நம்மளை வைக்கணும். யார் வீக்கா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமாக காங்கிரஸ் முதல்ல வீக்கு. நீங்க தான் காங்கிரஸ் கோட்டைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. காங்கிரஸில் விழுந்து விட்டது பெரும் ஓட்டை. ஏன் கார்த்தி சிதம்பரம் அவர்களுடைய பேச்சே அதற்கு சாட்சி. வேணுகோபால் அவர்கள் வந்தது ஒரு சாட்சி. திரும்ப போராட்ட களம், நாங்கள் கட்சி விட்டு போயிடுவோம்னாங்க, திரும்ப அந்த கூட்டணிக்குள்ள கை சேர்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் அங்க முரண் இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சா, களப்பணியில் காங்கிரஸின் ஒருவேளை காங்கிரஸ் என்று ஒன்று இன்னும் உயிரோட்டம் இருக்குதுன்னு சொன்னா 2-3 இடங்கள்ல தான், அதுல குறிப்பிட்டு இந்த தகுதி இருக்குதுன்னு சொன்னா அந்த இடங்கள்ல அவர்கள் திமுக எந்த அளவுக்கு வாக்கு செலுத்த ஆவலாக இருப்பார்கள் நீங்க நினைக்கிறீங்க? சரி, அப்போ இந்த பக்கம் வாங்க. பிஜேபி எச் ராஜா அவர்கள் போன்ற மூத்த தலைவர்கள் போட்டியிட்ட இடம் இல்லையா அது? அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து கொஞ்சம் பின்பக்கத்துல பேக் அடிச்சிருக்கிறாரு பிஜேபி விஷயங்கள்ல. அவங்க வந்து திரும்ப தூக்கிட்டு இருக்கிற ஒரு பேராயுதம் என்னன்னா திருப்பரங்குன்றத்தை நம்பிட்டு இருக்கிறாங்க. காரைக்குடி மக்கள் என்றைக்குமே ஜாதி அடையாளத்தையும் மத அடையாளத்தையும் தூக்கி பிடித்தவர்கள் கிடையாது. அது நமக்கு அந்த பல எலெக்ஷன் ரிசல்ட்ல டேட்டால தெரியுது. அப்ப ஜாதியை தொலைத்தக்கூடிய மக்களாக யார் தெரிவார்னா அண்ணன் தான் நிற்பார். ஏன்னா அவர் தமிழராக இருக்கிறார். அந்த ஜாதியை திறந்து ஜாதியை பார்த்து ஒரு ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்லிட்டு அண்ணன் நிற்கிறாங்க. அப்போ அந்த பிஜேபி பகுதியிலேயே 2 இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்பு அம்மா மக்கள்
முன்னே அது ஏஎம்எம்கே, அது டிடிவி அவருடைய கட்சி. ஏன்னா பிரதம மந்திரி என்ன பண்றாரு, திரு எடப்பாடி, திரு ஆர் அன்புமணி, திரு தினகரன் எல்லாரையும் தலைவர் பேரை சொல்லிடுறாரு. ஏன்னா கட்சி பேரை எல்லாத்தையும் அழிக்கணுன்றது தான் இந்த ஆக்டோபஸ் பிஜேபியோட வேலை. அது என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும், அது இவர் என்டிஏ கூட்டணின்னு சொல்றாரு. ஏடிஎம்கேல இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணின்றாரு. அப்ப என்டிஏக்குள்ள ஏடிஎம்கே இவர் கொண்டு வராரு. ஏடிஎம்கேவும் என்டிஏவும் ஒண்ணுன்றாங்க இவங்க. இப்போ மக்களுக்கு வந்து அதை படித்தவர்கள், அவங்க மற்ற தொகுதியை போல்றவர்கள் அல்ல. மற்ற தொகுதின்னு நான் மற்றவங்களை குறை சொல்லலை, இவங்களை நிறை சொல்கிறேன். இவங்களுக்கு நிறைய இருக்குது. இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன்னா, இவங்க பிஜேபியும் ஏடிஎம்கேவும் ஜெல் ஆகாத ஒரு இடம், டிஎம்கேவும் காங்கிரஸுமே ஜெல் ஆகாத ஒரு இடம், வெறும் பொய் பிம்பத்தால் கட்டமைக்கப்பட்ட ஒரு டிவிகேவனுடைய ஒருத்தவர் அங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க அவர் தான் இருப்பார், கேரண்டி இல்லை. ஏன்னா அந்த இடத்துல எல்லாருமே அந்த மாதிரி செய்வாங்க. யாருமே இப்போ நீங்கள் ஒரு பிறந்தநாள் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், திடீர்னு ஒரு பேனர், திடீர்னு ஒரு போஸ்டர் வச்சாங்கன்னா அடுத்த 2 வருஷத்துக்குள்ள எங்கேயோ வரப்போகிறான்டா எலெக்ஷனில் அப்படின்னு மக்களுக்கே அவர் தோணிடும். அந்த மாதிரி அவர் வருவார் என்று தான் பேசப்பட்டிருக்கிறத தவிர உண்மையிலேயே செய்திருந்தாருன்னா அவருடைய வரலாற்றை தோண்டி பார்ப்போம். நம்ம வந்து தோண்டி பார்க்காம இருக்க போகிறதில்ல, அது பின்னாடி செய்திகள் எல்லாம் நமக்கு வந்துடும். சரி, இப்போ டாக்டர் பிரபு அவர்கள் வந்து சாதி அடையாளத்தை அங்கே மையப்படுத்துறாரு அப்படின்றீங்க, எந்த வகையில் சொல்றீங்க? மக்களுக்கு சேவை செய்கிறாரு, அதை தன்னுடைய இன்ஸ்டால பதிவிடுறாரு, இது ஒரு தவறான விஷயமா? அது அந்த இடத்துல எங்க சாதி புகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, அதாவது வெளிப்படையாக சில விஷயங்களை என்னால் பேச முடியாது. ஆனால் எப்படி சொல்லுவோம்னாக்க, இப்போ சாதியை வந்து மனதிற்குள்ளாக வைத்திருப்பவருடைய பழக்க வழக்கம்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து வெளியில் தெரியாது. அங்கொன்று இங்கொன்றுமா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அது வந்து இயல்பில் அவங்க நேரடியாக சொல்ல மாட்டாங்க, நான் தான் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்கள். இதை நான் எப்படி சொல்கிறதுன்னா, இதைத்தான் வந்து பார்ப்பனியம்ன்றோம், பாசி ஆட்டிடியூட்னு இங்கிலீஷில் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது அந்த எண்ணம் அவருக்கு இருக்குது. இயல்பாக இருக்கும்போது இப்போ ஃபோட்டோக்கு வந்து கட்டி பிடிச்சிட்டோன்னு இந்த போ என்ன தொட்ட நீ அழுக்காக இருக்குது, டஸ்ட்டு போ, ஸ்ப்ரே அடிச்சுக்கிறேன், நான் கையை கழுவிக்கிறேன் போ அப்படின்ற மனநிலை அவருக்கு கொண்டிருப்பதாக எனக்கு சோர்ஸஸ் சொல்லியிருக்காங்க. சரி சரி, இப்போ வந்து அந்த இளைய வயதுக்கு அவர் அந்த மாதிரி இருந்திருக்க கூடாது என்பதே என்னோட கருத்துன்னு அவர்கிட்ட நான் பகிர்ந்திருக்கேன். இப்போ சீமான் அவர்களுக்கு காரைக்குடியில எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு, மக்கள் என்ன சொல்ல வராங்க, எதற்காக சீமான் அவர்களை நாங்கள் இந்த தொகுதியில தேர்ந்தெடுக்க போறோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, என்ன சொல்ல வராங்க? முதல்ல எல்லாருக்குமே இருக்கிற ஒன்று என்னன்னா, கொள்கையின் பால் எந்த பக்கமும் சாயாமல் இருக்கக்கூடிய ஒருத்தவராக ஒரு மனிதன் இருக்கிறாருன்னா அவருக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கலன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே நம்மளை தான் பார்த்துட்டு இருக்கு. இது நமக்கு தலைக்குணிவு. காமராஜரை தோற்றடித்த தமிழ்நாடு இது அப்படின்னு இன்றைக்கும் சொல்லும்போது கஷ்டமாக இருக்குது. நம்ம இவங்களை தோக்கடிச்சிருக்கோம், ஒரு நல்லவர்களெல்லாம் தோக்கடிச்சிருக்கோம். இந்த முறை அந்த தவறை நம்ம செஞ்சிடக்கூடாது. முதல்ல வேணால் அறியாமல் இருந்திருக்கலாம், நமக்கு இவரை தெரியல, இவர் இந்த அளவு இருப்பாரா, இல்லை அவர் நோட்டுக்கும் ஓட்டுக்கும் அந்த இதுக்கும் போயிடுவாரா, சீட்டுக்கும் ஆசைப்பட்டு போயிடுவாரான்ற இடத்துலேருந்து இல்லாமல் அவர் நிற்கிறாருன்னு தெரியுது. இன்னொன்று, அவர் அன்றாட கள போராளி. ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்றாருன்னா எடுத்து போய் பேசுறாரு. இவருடைய குரல் சட்டமன்றத்தில் இவரது குரல் ஒலித்தால் அது தமிழகம் எங்கும் போய் சேரும், அதில் நமக்கும் நிறைய பலன் கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி அவங்க நினைச்சால் தன்னிச்சையாக அந்த வாக்கு அவங்களுக்கு தான் வரப்போகுது. கண்டிப்பா. இன்னொரு பக்கம் வந்து சில அரசியல் விமர்சகர்கள் பேசக்கூடிய விஷயம்னா, வாழ்வா சாவா போராட்டமாக மாறுகிறது இந்த அரசியல் களம். அது எந்த கட்சிக்கு அப்படின்னா குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு. ஏன்னா வந்து இப்போ விஜயினுடைய தடை வந்த பிறகு இந்த இடத்துல 8.5% மேலே எடுக்கணும், இல்லை அட்லீஸ்ட் அந்த 8.5% எடுக்கணும். அதன் கீழே போயிட்டா இவர்களினுடைய மேலிருந்து அந்த நம்பிக்கை மக்களுக்கு குறைந்து விடும், அந்த உறுதியிலேருந்து மக்கள் இறங்கி விடுவார்கள். மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் சில பேர் பேசுகிறாங்க இல்லைங்களா, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் ஒவ்வொரு முறையும் ஆணித்தரமாக அடித்து கூறுற ஒரே விஷயம் இதுதான். அண்ணன் பக்கம், நாம் தமிழர் பக்கம் இணைந்து வந்தவர்கள் எல்லாரும் கொள்கையால் வந்தவர்கள். அவங்க யாருமே வந்து வேற எந்த ஒரு காரணத்துக்கும் பிரதிபலனை எதிர்பார்த்து வரவில்லை. சேவை அரசியலை மையமாக கொண்டு வந்தவர்கள். இப்போ நான் வந்து ஒரு வேட்பாளராக நிற்பதற்கான வாய்ப்பு இருந்து, அண்ணன் நீங்கள் வேட்பாளர் கிடையாதுன்னா சரின்ட்டு போவோம். பரதர்கள் நிறைய இருப்பாங்க, நீ தான்ப்பா நாளைக்கு வேட்பாளர்னா என்ன, எல்லாருமே கள நிலவரம் அறிந்தவர்கள் மட்டும்தான். இப்போ இவங்க மற்ற எதிர் முகாமில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிரைசிங் த லீடர், தலைவன் துதிப்பாடிகள், வெறும் தலைவனை துதிப்பாடி கொண்டே இருப்பது, கொள்கையை துதிப்பாடுபவர்கள் அல்ல. இந்த தலைவன் துதிப்பாடுதல்ன்றது எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும்? இப்போ நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சமீபத்தில் முந்தானத்துக்கு அவர் பேசியிருக்கும்போது சொல்கிறாரு, ஸ்டாலின் சார் வந்து ரொம்ப நல்ல ஆட்டிடியூடு அப்படின்னு. நீங்கள் அந்த காணொலி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமல்ஹாசன் சொன்னாங்க, ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி போட்டிருக்காங்க. அப்போ அவர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, சரிஷ்மாவாக இருக்குது, பிறந்த நாளுக்காக சொல்லியிருக்காங்க. இல்லை பிறந்த நாளுக்காகவே சொல்லலாம். அது சொல்லும்போது 2019 அவர் வந்து அந்த பரிசுக்கு அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொன்னார், ஆமாயா இந்த இடத்துல வேக்கன்சி இருக்கியானார்ல, அந்த வேக்கன்சி இப்போ இவர் ஃபில் பண்ணிட்டாருன்னு வாய்ஸ் கொடுக்குறாரான்ற ஒரு ஐயப்பாடு வருகிறது. அது எப்படி வருதுன்னா, கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் இன்பா உதயநிதியின் ரெட் ஜெயண்ட் பேனரில் நடிக்கிறாங்கன்னா, ஒருத்தவர் எப்படி வந்திருக்காருன்னு பாருங்க. அரசியலில் ஒருத்தர் நான் வருவேன்னு சொல்லிட்டு வரல,
ஒருத்தர் வரவேண்டாம் வருவன்னு தெரியாமலே வந்து ஆனால் இன்னைக்கு அங்கே வந்து ஐக்கியமாகிட்டாரு. ஆனால் இவங்க 2 நடிகர்களையும் இயக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இன்னொரு கம்பெனி இருக்குது. அப்போ இதற்கு சென்சார் வழங்கக்கூடிய கம்பெனி சென்ட்ரலில் டெல்லியில் உட்காந்துருக்கு. அப்போ இவர்களுக்குள்ளாதான் இந்த முகாம் இருந்துகிட்டே இருக்கே தவிர வேற பக்கம் இல்லை. இந்த யோசனை மட்டும் மக்களுக்கு வந்துகிட்டே இருக்கிறது தான் அண்ணனுடைய வளர்ச்சி. இந்த யோசனையை அவர்களே தான் வளர்த்துக் கொள்கிறார்கள், அவர்களே தான் அழித்துக் கொள்கிறார்கள். விஜய் அவர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு, 2ஆம் குற்றச்சாட்டு, 3ஆம் குற்றச்சாட்டு வைத்தவர்கள் எல்லாம் யார்? இதே திராவிட கூட்டம். இந்த பக்கம் பிள்ளையார் சொல்லின்றாங்க, அதுக்கப்புறமேட்டு நீ ஒழுக்கமான்னு கேட்குறாங்க. அப்போ இவர்களுடைய நோக்கம் என்ன? வளர்வது போல் விஜயை வளர்த்து விட்டு அவர் ரொம்ப வளர்ந்தாருன்னா ஐயோ இது ஆபத்துன்னு நடக்கிறது. அப்போ இந்த இடங்கள் எல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு 75 பேர் இருக்காங்க, அவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 25 பேர் இருக்கிற அண்ணன் தனியாக இருக்கிறார். அந்த 75 சண்டை போட்டதுக்கு அப்புறம் ஒரு 10-15 பேர் ஐயா இந்த குரூப் சரியில்லைப்பா அப்படின்னு இந்த பக்கம் வந்துருவாங்க பார்த்தீங்களா? அந்த இடம் தான் நம்மளுடைய கொள்கை இடம். அந்த இடத்துலேருந்து சண்டை இவங்க போக மாட்டாங்க, இது மேலே ஏறிக்கொண்டே தான் போகும். வாக்கு சதவீதமும் ஏறும், சட்டமன்றத்தில் நிறைய குரல்கள் ஒலிக்கும். நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு யாருமே எதிர்பார்க்கல ஈரான் மேலே குண்டுமலை பொழியப்படும், கமேனி அவர்கள் இறந்து விடுவார்கள், யாருமே எதிர்பார்க்கல. நமக்கு பெரும் துயரம். ஆனால் இயற்கை என்ன செய்யணும்னு யாராலையும் எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆண்டவன் சித்தம் அதுவானால் அண்ணன் அவர்கள் முதலமைச்சர் ஆவார்கள். அதற்கான சூழல்கள் எப்படி வேணால் வரும். தனி மனிதர்களை தாக்குதல் மூலமாக ஏற்படலாம், ஒரு கூட்டணிக்குள்ள குழப்பம் ஏற்படலாம், ஒரு தலைவர் ஒருவர் இந்த கூட்டணி சரியில்லைன்னு வரலாம். நம்ம 96ல் என்னென்னமோ பார்த்தோம். அரசியலில் எதுவும் நிரந்தரம் இல்லை, எது வேணாலும் எப்போ வேணாலும் மாறும். ஆனால் அடிப்படை புரிதல் கொண்ட மக்கள் ஒன்று சேர்ந்திருந்தாங்கன்னா அந்த புரட்சி இருக்கும். மோடி அவர்களினுடைய வருகை நேற்று நடந்தது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன உடனே எனக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. திரு ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளுக்கு ராகுல் காந்தி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா போன முறை என்னுடைய அண்ணன் சகோதரர் என்று மிகவும் பாசத்துடன் வாழ்த்து சொன்ன ராகுல் காந்தி இந்த முறை வந்து மிஸ்டர் மு.க. ஸ்டாலின் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விலகல் இதுவே வந்து இவர்களின் கருத்து முரண்பாடுகளால் இவர்கள் விலகி சென்று விடுவார்கள் என்பதை இந்த ட்விட்டே காட்டுதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. அதான் இதுக்கு நல்ல கேள்வி. நான் நகைச்சுவையாக சொல்லணும்னாக்க இப்போ கூட்டணின்றது அடிக்கடி ரங்கராஜ் பாண்டே அவர்கள் என்ன சொல்வார், இந்த கூட்டணின்றது ஒரு கல்யாணம் மாதிரி அப்படின்னு சொல்லுவார். இதில் யார் கணவன் யார் மனைவின்னு கேட்க முடியாது. ஆனால் ஆரம்பிக்கும் போது செல்லமே வைரமே தான் ஆரம்பிப்பாங்க. அதற்கு மட்டும் எருமாடு ஒன்னாலே ஆனால் நானுமா போல அந்த மாதிரி ஒரு சண்டையாக முடிஞ்சிடும். அந்த மாதிரி இது ஒரு மௌனத்தின் வெளிப்பாடாக தான் இந்த இடத்துல அந்த இது பண்ணுறாங்க. இவங்களுக்குள்ள எப்படின்னு கேளுங்களேன், இந்த இவர் இருக்கார்ல ஓடிப்போன செய் இருக்கார் இல்லையா, ஓடிப்போன செய்னா ஓபிஎஸ், அவர் எங்கே போயிட்டாரு? தாய் கழகத்துக்கு போயிட்டாருக்கார். அதாவது 3 முதலமைச்சராக இருந்த ஒருவர் தான் தீய சக்தி என்று சொன்னதில்லை அப்படின்றார். அப்போ நீங்கள் உள்ளே இருக்கும்போது என்ன எண்ணத்தோட அம்மாவுடன் இருந்தீர்கள், புரட்சிதலுடன் பயணித்தீர்கள்ன்ற கேள்வியெல்லாம் வருது. இவர்களுக்குள்ளேயே பங்காளின்னு ஆகிடும் போது இவர் ராகுல் காந்தி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் அதெல்லாம் ஜெல் ஆகிக்கிறதுல ஒன்றும் சகஜம் இல்லை. ஆனால் இதுதான் நான் சொல்கிறது, இடத்துல மக்கள்கிட்ட அது என்னடா இது தலைவன் இப்படி இருக்கிறான், டிஎம்டிகே போய் அங்கே சேரும்போது இருந்த மனநிலை, விஜயகாந்த் வாழற வரைக்கும் நான் அந்த கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு இருந்தவர் இவங்க போன உடனே என் ஒய்ஃப் தான் பெருசுன்னு பேட்டி கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போ என்ன நடக்குது, அவருடைய ஆன்மா இருக்குமா, அவர் யோசிக்குமான்னு மக்கள் யோசிப்பாங்க. நான் யோசிக்கிறது இல்லை, நானும் அந்த குரூப்பில் ஒரு ஆள் தானே, அந்த மாதிரி யோசனை இருக்கும். அப்போ ராகுல் காந்தி இப்படி இருக்கிறது சகஜம்தான். அப்புறம் இந்த மோடி நீங்கள் சொன்னோடனே எனக்கு ஒரு நகைச்சுவையாக வருது. அவர் வந்து குஜராத்துக்கு போகிறாரு, அங்கே செமிகண்டக்டர் சிப்செட்டுக்கு போயிட்டு மைக்ரானில் வந்து போய் பார்த்துட்டு வர்றாரு. அங்கே உலகம் பற்றி எறிகிறது, அதை பற்றி அவர் எதுவும் பேச கிடையாது. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் வந்துடுறாரு, அப்போ உலகம் பற்றி எறியுது, அதை பற்றி பேசல, டிப்ளமேட்டிக்னு சொல்லுவோம், அதை பற்றி எறியுது, அதை பற்றி பண்ணல. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான தமிழர்கள், 16 லட்சத்துக்கு மேலே தமிழர்கள் அங்கே வேலை செய்கிறாங்க, இந்தியர்கள் நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் பேச வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம். அதை விட்டுட்டு வீரவேல் வேற்றுவேல் அவசரப்பட்டு வார்த்தை விடக்கூடாது. அங்க நடப்பது போர் இல்லையா? ஒரு நாட்டின் பிரதமர் ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுவிட்டால் அது அவர்களுக்கு பாதிப்பாக மாறிவிடக்கூடாது. இந்த ஈரான் டிப்ளமசியில எனக்கு தெரிந்து பிரதமர் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக நான் பார்க்கவில்லை. எப்போன்னா முன்கூட்டிலேருந்து, எப்போலேருந்து இப்போ உக்ரைனுக்கு அவர் வந்து பங்கிடலன்னு யாராலையும் சொல்ல முடியாது. தொலைபேசியில் பேசினார், இவர்கிட்ட பேசினார், அவர்கிட்ட பேசினார். இந்த விஷயத்தில் மட்டும் சென்சிட்டிவான விஷயங்களில் மட்டும் அவர் கை வைக்கல. இது நான் அப்படி உலக போர்லேருந்து நான் சொல்கிறேன், ஒரு வரலாறு, ஒரு பெரும் வரலாறு சகோதரர் பேசினா இந்த ஆப்கானிஸ்தான், திபேட்டு, நேபாள், இந்த கூபா, இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் சிவனேன்னு இருப்பாங்க. அவங்க நமக்கு எதுக்கடா வம்பு அப்படின்னு. ஆனால் அவங்களும் பொருளாதாரத்தில் அடி வாங்குவாங்க. இந்தியா சைனா மட்டும்தான் பெரும் பொருளாதாரத்தில் இந்த அமெரிக்காவால் அடி வாங்க போகுது. இந்த நேரத்தில் நம்ம தற்சார்பு பொருளாதாரத்தை பற்றி யோசிக்கணும், அதை பற்றி பேசணும், அந்த எண்ணங்களை பற்றி சொல்லணும். அது ஒரு பிரதமருக்கு அழகு. பொருளாதார நெருக்கடி வரப்போகுது, நம்ம அதை பற்றி பேசணுங்காம வெற்றிவேல் வீரவேல் திருப்பரங்குன்ற முருகனுக்குன்னு பேசிட்டு இருக்கிறது
எந்த வகையான அரசியலாக இருக்கும்னு எனக்கு புரியல. தமிழ்நாட்டுல வந்தா தமிழ்நாட்டுக்கான அரசியல் பண்ணி தானே ஆகணும். தமிழ்நாட்டு மக்களை நகைச்சுவை வேந்தர்களாக நீங்க நினைச்சிட்டு இல்ல, இருக்கீங்களா? திருப்பரங்குன்றம் இஷ்யூல ஒரு நபர் தன்னை தீபமாக ஏற்றுக்கொண்டாருன்னு அவங்கள போய் சந்திச்சிருக்காங்க. மரியாதை நிமித்தமாக அந்த குடும்பத்தினரை சந்தித்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. பாஜக செய்யக்கூடிய அரசியலை தொடர்ந்து செஞ்சுட்டு தானே இருக்காங்க. அதுதான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள், நானும் மறுக்கவில்லை. அரசியலை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் வருந்துறேன். சரி, இப்ப என்ன, அதாவது ஈரான் ஈராக் போர்ல என்ன பேசணும் மோடி அவர்கள் நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஏன் இன்னும் அவர் வாய் திறக்கலன்றதையும் நீங்க நான் இன்னும் கவுன்சிலரா கூட ஆகல. நான் பிரதம மந்திரி அளவுக்கு எப்படி யோசிக்க முடியும்? மக்கள் அதற்கான வாய்ப்பு என்ன மாதிரி கல்வியாளர்கள் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 3 M தான் முக்கியம். மென், மணி, மெரிட்டு. இந்த 3 Mல ஒரு M இல்லைன்னா எந்த எம்மும் பண்ண முடியாதுன்றது பார்க்கக்கூடிய மக்களுக்கே தெரியும். என்கிட்ட எந்த எம்மும் இல்லை சகோ. இல்ல சார், எதற்கு என்ன பேசணும் நீங்க எதிர்பார்த்தீங்கன்றது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பமாக நீங்க சொல்லுங்க. இல்ல, எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஒரு பிரதமரா இருக்கக்கூடிய டிப்ளமசின்னு சொல்லுவாங்க. அதாவது இவர் 2 நாடுகளுக்குமே நல்ல நண்பராக இருக்கக்கூடியவர். இவங்க 2 பேரையுமே பேச வைக்க முடியும். அவர் வந்து இஸ்ரேல் அவர்கள் அந்த பிரசிடென்ட் கிட்டையும் பேச முடியும், கமேனி அவர்கள்ட்டையும் பேச முடியும், இங்க இருக்கக்கூடிய சண்டை என்னன்றதும் பேச முடியும், ட்ரம்ப் அவர்கள்ட்ட இதை பத்தியும் பேச முடியும். இவங்க வந்து ஒரு மாடர்ன் இம்பீரியலிசம் பப்பட் ரூலிங் பண்றாங்க இந்த UAE வச்சுக்கிட்டு. இது உலக போருடைய முதல் 2, 3 இது எல்லா திட்டங்களுக்கும் சேர்ந்த ஒன்று தான் இருக்குது. நம்ம வந்து அதில் சரி பண்ணி நல்ல ஒரு நியாயமாக நம்மளுடைய கொள்கைகள் எடுத்து வைக்க முடியுமான்னு பார்த்தா அது இருக்குமான்றது ஒரு மிகப்பெரிய ஐயப்பாடு. அவ்வளோதான் பேச முடியும். தலைவர்களுக்குள்ளே பேச வேண்டியது, அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. இவரெல்லாம் டிப்ளமேட்டிக்கில் பெரும் நெகோஷியேட்டர். இவர் அதற்கான இனிஷியேட்டிவ் எடுத்து செஞ்சால் அற்புதமாக செய்யலாம். ஆனால் செய்யலைன்றது தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று, மோடி அவர்களின் நிகழ்ச்சியில் பெரியார் படமும் அண்ணா படமும் அந்த முகப்பு நுழைவு வாயிலில் வைக்கப்பட்டது. பிறகு சர்ச்சையானதும் எடுத்துட்டாங்க. இது குறித்து செய்திகள் சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆச்சு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படி வைக்கப்பட்டு அவங்க எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாக்க காரணம் இதுதான். அது இந்த கூட்டணி ஜெல்லாகலன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் வந்து பெரியார் கருத்துக்களை ஏற்கவில்லை, நானே ஆதாரம் தருகிறேன்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லும்போது சொன்னார் ஒரு பக்கத்தில். இப்போ அந்த அண்ணாமலை அவர்கள் அங்கே இருக்கும்போது திரும்ப அதை எப்படி நம்ம தொட முடியும்? போன வாட்டி தானேப்பா நம்ம அந்த தெருவில் போயிட்டு கேவலமாக பேசணும், இந்த வாட்டி திரும்ப அந்த தெருவுக்கு எப்படி போகிறது அப்படின்ற ஒரு சர்ச்சை இருந்திருக்கலாம். அதனால அது பேலன்ஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, சசிகலா அவர்களும் இப்போ புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு தந்தை டிவியில் வைரலாக பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. கட்சி சின்னம் முதற்கொண்டு, பெயர் முதற்கொண்டு, தொகுதி வேட்பாளர்கள் எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு முழு வீரியத்தோடு நான் வருகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அதிமுகவில் மீண்டும் ஒரு சர்ச்சை ஏற்படுது. இது நாம் தமிழருக்கு லாபமாக அமையுமா? ஒட்டு மொத்தமாக இப்போ களம் எப்படி இருக்குன்னா, பிரிஞ்சு இடியாப்ப சிக்கல் போல் பிரித்து விட்டுருக்காங்க. எங்கன்னா அந்த இடியாப்பத்தை விரும்பி சாப்பிடக்கூடியவர்களுக்கு இடியாப்பத்தை பிரித்து விட்டுருக்காங்க. அந்த நூடுல்ஸ்ன்னு நினச்சிங்கன்னா நூடுல்ஸை பிரித்து விட்டுருக்காங்க. ஒவ்வொன்றா லேயராக. மிக்சர்னு நினச்சிங்கன்னா மிக்சரை பிரித்து விட்டுருக்காங்க. ஆனால் இங்கே நம்மள்கிட்ட இருக்கக்கூடியது என்னென்னா, தெளிவான திட்டமான எதுலேயுமே கலந்து போகாத அற்புதமான முந்திரி பருப்பு. ஏன் முந்திரி பருப்புன்னு இதை சொல்கிறோன்னு சொன்னால், சரியான நேரத்தில் அது வெளியே வந்திருக்கிறது. முந்திரி கொட்டைன்னு சொல்லுவாங்க, அந்த அர்த்தத்தில் இல்லை. இதனுடைய மதிப்பை எப்போன்னா அது அப்படி வரும்போது தான். அதற்கு சாட்சியாக தான் நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட மணியரசன் ஐயா போன்றவர்கள் இப்போ வந்துட்டாங்க. இந்த நேரத்தை நம்ம விட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. இவங்க எவ்வளோக்குள்ள பிரிஞ்சிருக்காங்களோ அவ்வளோக்குள்ள நாம் தமிழருக்கு மிகச்சிறந்த லாபம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இல்லை, ஏதோ ஒரு சக்தி பிரிய வைக்குதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட எல்லாருமே ஒரு வகையில் ஏடிஎம்கேவை தான் குறிவைப்பது போல களம் மக்கள் மத்தியில் தோன்றுமா இல்லையா? ஏன்னா ஏடிஎம்கேல தான் அங்கங்க பிரிஞ்சு ஒரு வேலை பார்க்குறாங்க. அப்போ எல்லாருமே ஏடிஎம்கேவை தான் அழிக்கிறதுக்காக சதி தீட்டுறாங்களா அப்படின்ற ஒரு பார்வை மக்கள் மத்தியில் எழுதா இல்லையா? அதாவது இந்த ஏடிஎம்கே டிஎம்கேன்றத மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, நம்ம முதல்லேருந்தே சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு டிஎம்கேல டக்குன்னு ஒரு 5 அமைச்சர்கள் பேர் சொல்லுங்களேன். எல்லாருமே அங்கே உள்ளவங்களா தான். அப்போ இது ரெண்டும் வேற கட்சி கிடையாது. நீங்கள் எந்த கட்சியுடைய அதாவது ஒருங்கிணைப்பாளர், அந்த கட்சியோட பொருளாளர், மிகச்சிறந்த, இன்னும் சொல்லப்போனால் தலைவர்னு சொல்லப்போனால் அந்த லெவலில் இருந்தவர் தானே ஒருங்கிணைப்பாளர்னா, அவரே கொண்டு போய் இன்னொரு கட்சியில் சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் ஏடிஎம்கேன்னு இன்னும் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா அது அதை விட மிகச்சிறந்த காமெடி ஒன்றுமே கிடையாது. அது ஒரு நகைப்புக்குரியது. அது நம்ம அடிக்கடி அண்ணன் சொல்கிற மாதிரி சிரிச்சுட்டு போயிடணும். இன்னொன்று, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளர்களை அவர்கள் இடத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்கள், அதாவது சேட்டலைட் ஊடகங்கள் போய் பேச வைக்கிறாங்க. என்ன பிரச்சனையை நீங்கள் வந்தால் மாற்றுவீங்க அப்படின்னு. அந்த இடத்துல டிவிகேவினுடைய இடம் காலியாகவே இருக்குது.
ஏன் பேச்சாளர்கள் இல்லை அப்படின்றத தாண்டியா, அப்படி இல்லைன்னா வந்து இன்னும் வேட்பாளர்கள் நியமிக்கப்படலை அப்படின்ற ஒரு பிரச்சனையா, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை வேட்பாளர்களுக்கும் அந்த நிகழ்ச்சிகளுக்கும் அவங்க சம்மந்தப்படுத்திக்கல. அவங்க எப்படி சொல்றாங்க, ஒரு நிர்வாகி ஒரு பாசிட்டிவ் ரெப்ரசன்டேஷனுக்கு வேணும்னு நம்ம முதல்ல இருந்தே பல முறை வந்து சொல்லியிருக்கிறோம். விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களை முதல்ல அரசியல் படுத்தி தொண்டர்களாக்கி அதற்கப்புறம் தான் மக்கள்கிட்ட அவர் போகணும். அவர் எடுத்த உடனே அவர் மக்கள்கிட்ட போயிடுறாரு. ஆனால் மக்கள்கிட்ட ஏற்பு இல்லை. கூட்டம் இருக்கும். எதுக்குன்னா தலைவர்ன்ற அவங்க நினைக்கிறாங்கன்னா ஒரு நடிகரை பார்ப்பதற்காக வரக்கூடிய ஒரு திரைக்கூட்டம் இருக்க தான் இருக்கும். அது என்றைக்குமே மாறுபட்ட கருத்தில் அது நடிகர் வந்தாலும் நடிகை வந்தாலும் யார் வந்தாலுமே இருக்கும். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரில. வேறு ஒரு நாடு என்னால் பேர் சொல்ல முடியும், வேணா எடுத்துக்கோங்களேன், தாய்லாண்டுன்னு எடுத்துக்கோங்களேன். நான் வந்து ஒரு தெருவுக்கு அவரை கூட்டிகிட்டு போகிறேன், விஜய் அவர்களை. விஜயை தெரியாதவர்கள் இருப்பாங்கன்றனா நீங்கள் சவால் விட்டு சொல்ல முடியும். என்ன தெரியும், என்னை பார்த்து வணக்கம் வைப்பாங்க. ஏன்னா அவங்க என் கடையில் வேலை செய்கிறவங்க. அவங்களுக்கு விஜய் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க தமிழ் திரைப்படங்கள் பார்க்க மாட்டாங்க. நம்ம எதை பார்க்குறோமோ அதை தான் நம்பிட்டு இருக்கோம். அப்போ அவருடைய கட்சியில் வந்து நிர்வாகிகளே பேச வைக்கலாம். ஆனால் அவருடைய நிர்வாகிக்கு நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது, பேச்சுன்னு என்ன தெரியாது. நேற்று வரைக்கும் அவங்க தேட்டரில் சட்டையை கட்டி சுற்றிட்டுதவங்க. இன்றைக்கி நல்ல ஒரு பட்டு சட்டையை போட்டுக்கிட்டு அவங்க அந்த ஒரு ட்ரெஸ் ஒன்று போட்டுக்கிட்டு நான் அந்த கட்சியில் வரேன்னு வராங்க. 1-2 பேர் ரொம்ப ஆர்வமாக இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் கமர்ஷியல் மைலேஜ், அண்ணனை போல் தானும் வர முடியுமா, தனக்கும் ஏதாவது பொருளாதார பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு யோசித்து அதன் மூலமாக ஒரு 5 கோடி கொடுத்து நம்ம வாங்க முடியுமா? அவங்களுக்கு பாவம் என்ன தெரியாதுன்னா, ஆண்டொன்றுக்கு 3 கோடி தான் எம்எல்ஏ நிதியே வரும், 5 ஆண்டில் மொத்தமே 15 கோடி தான் எம்எல்ஏ தனிப்பட்ட நிதினே தெரியாமல் அவங்க நிதியை அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, எல்லாத்துலேயும் சுருட்டிலான்னு. பெரும் முதலைகள் இருக்கும்போது அது நடக்காது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. அதனால அவர்கள் வருவதை தவிர்த்துறாங்க. பேசும்போதும் கேட்குற கேள்வி இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தவங்க கேட்குறாங்கல்ல. அப்படின்னு அந்த கேள்விக்கு பதில் கேட்கும்போது நீங்கள் என்ன கேட்குறீங்க, கண்ணதாசா சேசுதாசா சாரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரேன்ற மாதிரி அவங்க கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. அது மக்கள்கிட்ட நையாண்டி பொருளாக மாறிவிடுகிறது. தான் எக்ஸ்போஸ் ஆகிடுவோன்ற பயத்தினால அவர் ஒரு சுற்றறிக்கையை கொடுத்துட்டார். தயவு செய்து நிர்வாகிகள் யாரும் தலைமை அனுமதி பெறாமல் பேசக்கூடாதுன்னு சுற்றறிக்கை கொடுத்துட்டார். முடிஞ்சு போச்சு. அப்போ எப்படி சார் பிரச்சாரம் பண்ணுறது? கடைசி 7 நாள் திட்டம்னு ஒன்று வச்சிருக்கிறாருங்க. அந்த அணு ஆயுதத்தை மட்டும்தான் அவர் செய்வார் என்பது எனது அபிப்பிராயம். இன்னொரு காணொலியில் வலைவலியில் கூட என்னோட பேச்சை நான் சொல்லியிருந்தேன். 7 நாள் திட்டத்தை அவர் வெளிப்படுத்துவார். அந்த 7 நாட்கள் அதுதான் அவருடைய திட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க சார், இப்போ வந்து இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. அதாவது விஜய் அவர்களினுடைய அரசியலில் ஒரு இந்த மாதிரியான பேசுவதற்கு ஆள் இல்லாமல், வேட்பாளர்கள் இன்னும் நியமிக்கப்படாமல், அதுவே ஒரு குழப்ப நிலையில் இருந்தாலும் வாழ்க்கையிலும் ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டிருக்கு. திருமதி சங்கீதா விஜய் அவர்கள் வந்து விவாகரத்து கேட்டு மனு அளித்திருக்கிறாங்க. ஒரு ஈழப்பெண்ணாக அவங்களுக்கு துரோகம் இழைக்கப்பட்டதாக பொதுவெளியில் அவங்க மனுவில் வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் பல பேர் வந்து விமர்சனம் செய்யலாம். ஏன்னா இதோட அவருடைய விஜயனுடைய அரசியலை ஒழித்து விடணும்ன்றாங்க. பல பேர் வந்து இதை கடந்து போங்க, அது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக? முதல்ல நாம் தமிழர் அப்படின்ற அந்த வார்த்தையை பிரிச்சு போறோம். நான் தமிழன் அப்படின்னு நான் பேசிக்கிறேன். நான் தமிழன் அப்படின்னா அடுத்தவர்களுடைய விஷயத்துல மூக்க நுழைக்கக்கூடாது. அவங்க நம்மக்கிட்ட ஆலோசனைன்னு கேட்டாலே ஒழிய நம்மளா போய் எந்த விஷயத்தையும் சொல்லிடக்கூடாது. அவர்கள் நம்மிடத்தில் கேட்காம நம்ம எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்ற எண்ணம் தான் நமக்கு. அடுத்தவர்கள்ட்ட ஒரு பிரச்சனை வந்துருச்சு, வெட்டுக்குத்து நடந்துச்சு, யாரையும் கேட்கலன்னா அப்போ நம்ம போய் முதல்ல நிற்கணும். அது நம்மளுடைய வீரம், இதுதான் நம்மளுடைய மரபு. அப்போ இது எனக்குள்ளே இருக்கிற கொள்கை. இதே கொள்கையை தான் நமது கட்சியும் தாங்கியிருக்கோம். அண்ணன் வந்து நாம் தமிழர்லேருந்து அண்ணன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இதில் நம்ம தலையிடக்கூடாதுன்ட்டாங்க. அந்த எண்ணம் கொண்டவர்கள் யாருமே அதில் தலையிட போகிறதும் கிடையாது. இதில் இவங்க ஈழப்பெண்ணாக இருக்கலாம், இல்லை அவர்கள் வந்து எப்படி பார்க்கப்படுகிறார்களோ அது அவர்களுக்குள்ள இருவருக்கு உண்டான ஒரு விஷயம். ஆனால் ஒரு விஷயத்தை மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும், என்னென்னா திரையில் இருக்கும் எல்லாம் உண்மைன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா அது சில சமயம் மாறுபட்ட கோணம் இருக்கக்கூடும் அப்படின்றத எப்பயுமே உணர்ந்திருக்கணும். அதாவது 24 மணி நேரமும் ஒரு மருத்துவராகத்தான் இருப்பார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது வாய்ப்பில்லை. 24 மணி நேரமும் ஒரு தகவல் தொழில்நுட்பத்தில் வேலை செய்கிற ஐடி எம்ப்ளாய் 24 மணி நேரமும் ஐடி எம்ப்ளாயாக தான் இருப்பார் அப்படின்னு சொன்னால் அதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் 24 மணி நேரமும் எந்த மாணவனுக்கும் ஆசிரியர்கள் மட்டும்தான் நல்வழியையும் அறவழியும் போதிப்பார்கள். அந்த நிலை ஒரு சட்டத்தின் மூலமாகவே இருக்குது. ஒரு ஆசிரியராக பப்ளிக் இமேஜ்னு ஒன்று இருக்குது, அப்படி தான் இருக்கணும்னு. ஒரு மருத்துவர் டியூட்டியில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கலாம், டியூட்டியில் இல்லாத போது ஒரு மாதிரி இருக்கலாம். ஒரு நடிகர் இப்படி இருக்கலாம், ஒரு நடிகர் அப்படி இருக்கலாம். இது மாறுபட்ட சட்டங்கள்லாம் இருக்குது. அதில் நடிகர்கள் அப்படின்னா ஒரு பெரிய கொஸ்டின் எப்பயுமே, அவர்கள் நேற்று ஒன்று நாளை ஒன்று இன்றொன்று, தனக்கு பெட்டியில் என்ன கிடைக்குது, மக்கள்கிட்ட என்ன செல்வாக்கு கிடைக்குதுன்னு பேசுவாங்க. என்னோட தனிப்பட்ட ஒரே ஒரு கருத்து, எல்லா நடிகர்களும், சின்னத்திரை நடிகர்கள் உட்பட எல்லா பாடகர்களும், செலிபிரிட்டிஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, பிரபலங்கள், அவர்கள் எல்லாரும் ரோட்டில் போகும்போது எல்லாம் அப்படி கூட்டம் கூட்டமாக மக்கள் நிற்பாங்க. அவங்களெல்லாம் நேர்காணல் சில சமயம் செலிபிரிட்டிஸை நான் கேட்கும்போது கேட்டிருக்கேன், என் கூட பழையர்கள்ட்ட கேட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, சில சமயம் மால் போகும்போது
தன்னை யாருமே பார்க்கலன்னா அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்குமா, நம்மளை யாருமே அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலன்னு மனம் வெதும்புவார்களாம், யாருமே பார்க்கலன்னு. அப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற தேடல் என்ன, ரசிகர் மனநிலை, நான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்களோட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. ஏன் இவரே கேரளா போகும்போது ஒரு பெரிய வேன் எடுத்துகிட்டு இவ்வளோ குரூப்னு எடுத்தாரு, நெய்வேலி போகும்போது அப்போ மக்கள் அதெல்லாம் விரும்புகிறாங்கன்றத ரசிகர்கள் விரும்புகிறாங்க. அப்போ அவருடைய தனிப்பட்ட புகைப்படத்திற்கு மக்களின் வாழ்க்கை போகலாம், அவருடைய வாழ்க்கை மக்களுக்கு போகக்கூடாது அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கு பாருங்க, அதுதான் நம்மளுடைய மாண்பு. கண்டிப்பாக நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி சார்.